வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோமா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ஒரு பறவை தாங்க காகம். இந்த காகத்திற்கு தினமும் சாதம் வைத்தாலே நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, தீராத கடன் தொல்லை, குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருதா, கணவன் மனைவிக்கிடையே சண்டையாக இருக்கா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கா, காகத்திற்கு நீங்கள் சாதம் வைப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இது நாள் வரை பார்த்தீங்கன்னா தீராத கடன் தொல்லையில் தவித்து வந்தீங்கன்னா தவறாமல் இந்த முறையில் காகத்திற்கு சாதம் வைத்து பாருங்க, நிச்சயம் அதற்கான பலன் உண்டுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய வீட்டில் நம்ம பார்த்த வகையில் தாத்தா பாட்டிக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லை நமக்கு கூட இந்த ஒரு பழக்கம் இருக்குங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கைக்கு உணவு வைக்காமல் சாப்பிட மாட்டீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திதி அமாவாசை தினத்தில் காக்கைக்கு உணவிடுவதன் மூலம் பித்திருக்களுடைய ஆசை உண்டுங்க. அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா காக்கை வடிவில் தான் வழிபாட்டில் கலந்து கொள்வதாக நம்ம ஐதீகமாகவும் இருக்குது. எனவே அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு படைப்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. பொதுவாக இந்த காகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானின் வாகனமாகவும் யமலோகத்தின் வாசலில் இருக்கும்னு யமனின் தூதுவனான காகத்திற்கு நம்ம சாதம் வச்சாலே நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியடைந்து நமக்கான ஆசையை நிச்சயம் வழங்குவாங்க. அதனால தான் யமதர்ம ராஜா பார்த்திங்கன்னா காக்கை வடிவம் எடுத்துட்டு தாங்க மனிதர்கள் வாழக்கூடிய இடம் அவங்களுடைய நிலையை அறிவாராம். இதனால் காக்கைக்கு உணவளித்தாலே யமனும் மகிழ்வார். அதே போல் இந்த யமனும் சனியும் சகோதரர்களாக இருக்கிறாங்க. அதனால் காக்கைக்கு நம்ம உணவிடுவதால் ஒரே நேரத்தில் இருவரையும் திருப்தி செய்த பலன் உண்டுங்க. அமாவாசை தினத்தில் நீங்கள் காக்கைகளுக்கு வழிபடுவதால் சனி பகவானால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்த முடியும். காக்கை பார்த்தீங்கன்னா சனி பகவானின் வாகனமாகவும் காக்கைக்கு உணவளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. பொதுவாகவே காகத்திற்கு தினமும் நம்ம சாதம் வைத்து வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் தொல்லையும் விரைவில் தீருங்க. அதே போல் ஏழரை சனியினுடைய பாதிப்பில் இருக்கவங்க காகத்திற்கு சாப்பாடு வைத்து வர பார்த்தீங்கன்னா சனியினுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த காகம் தாங்க சனி பகவானின் வாகனமாக நம்ம பார்ப்பதால் நம்முடைய முன்னோர்களின் வடிவமாக நம்ம நினச்சி அமாவாசை நாட்களை உணவு படைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, காகத்துக்கு நம்ம உணவு இடும்போது சுத்தமான உணவையும் புதிதானவற்றையும் தாங்க இலையில வைத்து படைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நீங்கள் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு படைத்தால் சனி பகவானால் ஆதிக்கத்திலிருந்து நிச்சயம் உங்களுக்கு நிவாரணம் உண்டுங்க. அதே போல் காகத்திற்கு உணவு நீங்கள் வைக்கும்போது குளிக்காமல் வைக்காதீங்க. அதே போல் காகத்திற்கு நீங்கள் எக்காரணம் கொண்டு அசைவு உணவுகளையும் பழைய உணவை உங்கள் கையால் வைக்காதீங்க. அதே போல் பிஸ்கட், கரகரப்பான கார இனிப்புகளை கூட வைக்கலாங்க. காக்கையை வழிபடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் யமன் முன்னோர்கள் மகிழ்ச்சியும் திருப்தி அடைவாங்க. இதனால் புத்திர பாக்கியம் உண்டாகும், தீராத கடன் தொல்லை தீரும். உங்களுடைய முன்னோர்கள் நேரடியாக வராமல் இந்த காகத்தின் ரூபத்தில் வருவதால் அவங்களுடைய ஆசையில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. மேலும் இந்த காகம் பார்த்தீங்கன்னா விருந்தினர் வருவதையும் நல்ல செய்திகள் வரப்போவதையும் நமக்கு முன்கூட்டியே சொல்லக்கூடிய விதத்தில் காகம் பார்த்தீங்கன்னா கரைந்து குடல் கொடுப்பதை நம்ம மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் காலையில் நீங்கள் காக்கையினுடைய சத்தம் கேட்டால் அந்த நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்குங்க. அதே போல் வாசனை நோக்கி கத்தினா நல்ல பலன் உண்டு. காகத்திற்கு தினசரி உணவு வைத்தாலே அது தினமும் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு உங்களை கரைந்து அழைப்பதை நீங்கள் உணரலாம். அதே போல் தினமுமே காகத்துக்கு உணவு வச்சிங்கன்னா மறைந்த முன்னோர்களுடைய ஆசையும் சனி பகவானின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைத்தவுடன் காக்கான்னு நீங்கள் கூப்பிட்டாலே கத்தினாலே காகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டத்தோடு சாப்பிட ஆரம்பிச்சிடும்.
சில சமயம் முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய தினசரி வீட்டுக்கு வந்து உணவுக்காக காத்திருக்கக்கூடிய காகம் வந்து சாப்பிடுங்க. ஆனால் இதுவே சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நீங்கள் வச்சுட்டு எவ்வளவுதான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வருவதில்லை. அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகமும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சாப்பாடை சாப்பிடாம நிற்கும், இல்லைன்னா திரும்ப போயிடும். அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இது நிச்சயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாம போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா பரிகாரத்திற்காக இல்லைன்னா பித்ருக்களுக்காக முன்னோர்களுக்காக உணவை வைக்கக்கூடியவங்க இது சாப்பிடாம போணுச்சுன்னா ரொம்பவே ஒரு நிமிடம் மனதுக்குள்ள பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திடும். இதனால் சாப்பிடாமல் போகுதுன்னு உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன போராட்டமே ஏற்படுங்க. இது நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதுக்குள்ள பயம் தொற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் உங்கள் உணவை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது நிச்சயம் உங்களுடைய பித்ருக்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போகுதுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாக அர்த்தங்க. அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருகளுக்கு திதி கொடுக்குறீங்களான்னு யோசிச்சுட்டு பார்த்துடுங்க. அதனால் கூட இது வந்து உங்கள் மீது கோபமாக இருக்கலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காகத்திற்கு உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது ரொம்ப முக்கியம். சிலருக்கு முன்னோருடைய இறந்த தேதி தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் மறந்துருப்பீங்க, திதி கொடுக்காம கூட இருந்திருப்பீங்க. இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்லைங்க. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை நாட்களில் நீங்கள் பித்ருக்களை நினைச்சு வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுத்துடுங்க. அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால்தான் கூட இந்த காகம் சாப்பிடாமல் எடுக்காமல் இருந்திருக்கும். நம்மள நிறைய பேருக்கு அவங்களுடைய குலதெய்வம் தெரியாமல் கூட இருக்குங்க. இது நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். இதனால் கூட பார்த்தீங்கன்னா காகம் எடுக்காமல் இருக்கும். அதனால் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 11 வாரங்களில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரை உன்னை நான் தரிசிக்காமல் இருப்பது தவறே, என்னை மன்னிச்சிடுன்னு உங்கள் குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு வாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் முறையாக செய்து முடிச்ச விட்டு உங்கள் பித்ருக்களாக நினைக்கக்கூடிய காகங்களுக்கு சாதம் வைத்து பாருங்க. உடனே வந்து சாப்பிட ஆரம்பித்துடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை நம்ம கையால் வைக்கக்கூடாதுங்க. இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இந்த இடத்துல நினைவுக்கு வச்சுக்கோங்க. அதே போல் சாப்பிட்டு முடித்த பிறகு மீத இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருந்தால் அதை வீதியில் வரக்கூடிய நாய்க்கு தான் போடணும். பசுக்கும் காகத்திற்கும் நீங்கள் எச்சில் சாப்பாடை வைக்காதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடலளவில் சுத்தம் இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. மேலும் பெண்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் காகத்திற்கு சாதம் வைப்பதை தவிர்த்திடுங்க. அதே போல் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை உங்கள் கைகளால் வைக்கக்கூடாது. வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா ஊற வைத்த அரிசி, பிஸ்கெட், இல்லைன்னு போன்ற பொருட்களை காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கலாம். காகா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகளை அதை எடுத்து சாப்பிட. ஆனால் உங்கள் கைகளால் அசைவ உணவு வைக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, காகம் கத்தக்கூடிய திசையை வைத்து அதற்கு ஏற்ற பலனும் உண்டு. தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பண வரவை கொடுத்துடுங்க. அதே போல் தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறைய தொடங்கும். அதே போல் நண்பர்கள் மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். காகம் மேற்கு பகுதியிலிருந்து கரைவதை பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு திசைகளில் இருந்து காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். மேலும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. உங்களுடைய வீட்டில் காகம் பார்த்தீங்கன்னா எந்த திசையில் கரைகிறதோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை நிச்சயம் இந்த காகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்துது. தொடர்ந்து நீங்கள் தவறாமல் காகத்திற்கு சாதம் வைத்துவாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் உணரலாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.